வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமீபத்தில் டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கான இப்போது டெட் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் டிஆர்பின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே பாருங்கள் டவுன்லோடு டிஎன்டெட் 2025 சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் இப்போ வந்து இதில் உங்களோட டீட்டெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாட்டி ரோல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸ்லாஷ் எதுவுமே போட வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் ஷோ ஆகும். அதில் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு வரும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேப்சா டைப் பண்ணும்போது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் ஆட்டோ ரொட்டேட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஆட்டோ ரொட்டேட்னு இங்கே இருக்கு இல்லைங்களா, நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ மொபைலை லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி திருப்புங்க. இப்போ திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோடு வந்து ஃபுல்லாக 5 டிஜிட் தெரியும். இதுக்கு முன்னால் 3 டிஜிட் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்படி வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த கோடுங்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.